நேற்று நான் ஒரு டெஸ்ட்டு வச்சேனே, அந்த பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணியாச்சு. நான் கூப்பிட்றவங்க மட்டும் வாங்க. சதீஷ் வா. நானா டீச்சர்? உன் பேர் தானே சதீஷ்? வாங்க. இந்த டீச்சர் இன்னைக்கு லீவ் போட்டுவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக வந்துட்டாங்களே. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன கூடா கூப்பிட்றாங்கல்ல, உனக்கு நீ கும்மிடி. நேற்று என்ன டெஸ்ட் வச்சேன்? தமிழ் டீச்சர். அதில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்? ஆறு தன் வரலாறு கூறுதல் பற்றி எழுதுக. நீ என்ன எழுதியிருந்த? ஆறு சூர்யா நடித்த படம். அது சூர்யா வந்து கொஞ்சம் வில்லனாக நடித்துள்ளார். அப்புறம் சொல்லு. ஆறு என்பது 5க்கு பிறகு வரும் நம்பர், அடுத்து 7க்கு முன்னாடி வரும் நம்பர். அவ்வளவுதான் டீச்சர். நான் எழுத சொன்னது எந்த ஆறு பத்தி? அதான் டீச்சர், ஆறு பத்தி தான் எழுதியிருக்கேன். 2 ஆறு பத்தி எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆறு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நீ அதோட நிறுத்தலையே, மீதியை சொல்லு. ஆறு மழை பெய்தால் உருவாகும் ஆறு. அந்த ஆறுக்கு கோபம் வந்தால் வெள்ளமாக அடித்து ஊருக்குள்ளே வரும். ஊருக்குள்ளே வரும்போது எங்கள் தமிழ் ஆசிரியரை அப்படியே அடித்துக் கொண்டு சென்றுவிடும். சொல்லு. அப்புறம் அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல் வந்து ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுடுவாங்க. அது எப்போ நடக்கும் தெரியல. ஆறு நீ தான் மனசு வைக்கணும். அவ்வளோதான் டீச்சர் எழுதியிருக்கேன். என்னை வந்து வெள்ளம் அடிச்சுன்னு போயிடுச்சுன்னா ஸ்கூல் ஒரு வாரம் லீவ் விட்டுருவாங்க. உனக்கு ஒரு வாரம் லீவ் விடணுன்றதுக்காக என்னை வந்து வெள்ளம் அடிச்சுன்னு போனோம். டீச்சர் நான் அப்படி சொல்ல வரல. வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன அடிச்சுன்னு போயிடுவாங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். கிட்ட வாங்க. டீச்சர் நீங்க அப்படியே சொல்லுங்க டீச்சர். மார்க் 1 2 கூட கம்மி பண்ணிக்கோங்க டீச்சர். 1 2 மார்க் கம்மி பண்ணிக்குவா? மூக்கு அப்படி கிள்ளி போட்டுடுவேன். உன் கூட இன்னொருத்தர் இருப்பானே, அதை குச்சி மண்டை, அவனை கூப்பிடு. ஐயோ நம்ம தான் கூப்பிடுறாங்களே. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. இப்படி நல்ல வேலை நம்ம மட்டும் தான் தண்ணி அடி வாங்க போறோம்னு நினைச்சேன். நமக்கு கூட நம்ம கூட்டாளி இருக்கான். இங்கே வா, கிட்ட வா. டீச்சர் நான் ஒண்ணுமே பண்ணல டீச்சர். அவனாவது வெள்ளம் வந்து தான் என்ன அடிச்சுன்னு போவோன்னு சொன்னான். நீ என்ன எழுதியிருக்க சொல்லு. உன்னை எதை பற்றி எழுத சொன்ன? தேசிய பறவை பத்தி எது சொன்னீங்க டீச்சர்? நீ என்ன எழுதி வச்சிருக்க? நமது தேசிய பறவை சிக்கன். இது தினமும் எல்லார் வீட்டிலும் செய்யப்படும். சிக்கன் 65, பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் தந்தூரி, அந்த மாதிரி நிறைய செய்யலாம். இது சாப்பிடுவதற்கு மிக அருமையாக சுவையாக இருக்கும். சொல்லு. அதனுடைய கால்களை லெக் பீஸ் என்று அழைப்பார்கள். அதை முழுவதுமாக நெருப்பில் காட்டி வாட்டி வதக்குவது தந்தூரி என்று அழைக்கப்படும். கேட்டிங்களா? நமது தேசிய பறவை சிக்கன். உங்களுக்குலாம் தெரியுமா? சிக்கனா? சிக்கன் இல்லையா, வேற எது சொல்வாங்களே. டீச்சர் கரெக்டா தான் டீச்சர் எழுதியிருக்கேன். நமது தேசிய பறவை சிக்கனா? சிக்கனா? அது கூட தெரியல உனக்கு? நமது தேசிய பறவை மயில். மயில் பற்றி எழுத சொன்னா சிக்கனை பற்றி எழுதிருக்கு. தின்றது தான் வேலை போல. இது மயிலா? நான் இது வரைக்கும் மயிலை நேரில் பார்த்ததே இல்லையே. சிக்கன் தான் பார்த்துருக்கேன். எங்க பார் சிக்கன் தான் கடையிலாம் தொங்கும். நம்ம ஃபோனில் கூட பார்த்தோன்னா சிக்கன் ரெசிபி தான் நிறைய வரும். அதனால நம்ம தேசிய பறவை சிக்கன் நான் நினச்சேன் டீச்சர். உன் கண்ணில் எது அதிகமாக படுதோ அதான் தேசிய பறவையா? அதான் தேசிய பறவையா? நாளைக்கு 2 பேரும் அவங்க அம்மா அப்பாவை கூட்டுன்னு வரீங்க கிளாஸ்க்கு. அவங்கள கூட்டின்னு வராமல் 2 பேரும் ஸ்கூலுக்கு வரக்கூடாது. போய் 2 பேரும் அவங்களோட சீட்டில் போய் உட்காருங்க.